ஆகஸ்ட் 30. புனித ஃபெலிக்ஸ், புனித அடக்துஸ். ரோமையில் கிபி 303 ஆண்டு முதல் 311 ஆண்டு வரை 10வது மறைக்கலகம் ஏற்பட்ட காலத்தில் அருட்குருவாக வாழ்ந்தார் ஃபெலிக்ஸ். கிபி 303 ஆண்டு ரோமையின் ஆளுநனாக இருந்த மேக்சிமியனின் வேண்டுகோளுக்கிணங்க பேரரசன் டயோக்ளியசின் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஆணை பிறப்பித்தார். பேரரசன் டயோக்ளியசின் ஆணைப்படி கிறிஸ்துவ ஆலயங்களும் திருமறை நூல்களும் எரித்து சாம்பலாக்கப்பட கிறிஸ்துவ மக்கள் மிகுந்த துன்பத்திற்கு ஆட்பட்டார்கள். ஆயர்கள், குருக்கள் மற்றும் திருத்தொண்டர்களை கைது செய்து சிறையில் அடைத்த பேரரசன் அருட்தந்தை ஃபெலிக்ஸினையும் கைது செய்து சிறையில் அடைத்தான். சிறையெனில் ரோமை தெய்வங்களுக்கு பலி செலுத்துவதற்கு நிர்பந்திக்கப்பட்ட ஃபெலிக்ஸ் பேரரசனுக்காக ஆண்டவரிடம் உருக்கமோடு ஜெபித்தார். ரோமையின் ஆலயத்திற்குள் இழுத்துச் செல்லப்பட்ட ஃபெலிக்ஸ் அங்கிருந்த சிலைகளுக்கு வணக்கம் செலுத்த பணிக்கப்பட அச்சிலைகள் தானாக உடைந்து கீழே விழுந்தன. பேரரசனால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஃபெலிக்ஸ் கொலைக்களம் இழுத்துச் செல்லப்பட வழியில் எவருக்கும் அறிமுகமில்லாத ஒருவர், நானும் கிறிஸ்தவன்தான், என்னையும் இவரோடு கொன்று போடுங்கள் என்று துணிச்சலோடு கூற அருட்தந்தை ஃபெலிக்ஸும் அம்மனிதரும் தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியானார்கள். அருட்தந்தை ஃபெலிக்ஸினையும் அந்நபரையும் நல்லடக்கம் செய்த கிறிஸ்துவ மக்கள் அந்நபருக்கு அடக்துஸ் என்று பெயரிட்டு வணக்கம் செலுத்த பிற்காலத்தில் இருவரையும் திரு அவை புனிதர்களாக உயர்த்தியது. புனிதர்கள் ஃபெலிக்ஸ் மற்றும் அடக்துஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆண்டவர் இயேசு மட்டுமே உண்மையான கடவுள் என்பதை உணர்ந்து உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ உறுதியேற்போம்.